Proverbs chapter 5 verse 21. வாசிக்கலாம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். Amen. Praise the Lord. And God carefully watches our paths. கர்த்தர் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார். அங்க நம்ம சொல்லும் பொழுது மனிதர்கள், சரிங்களா, வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார். அது ரொம்ப அழகா இருக்கு. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஒன்றும் மறைவு இல்லை. அப்ப கர்த்தருடைய காரியங்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார். ராகுல் அந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணும் போது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாண்டர், அது சொல்ல போறேன்னா கவனமாய் அதிக நேரம் பார்ப்பது, அதான் அதோடைய அர்த்தம். சோ அவர் எப்படி பார்க்கிறார், வீ பார்க்கிறார், பார்த்து இருக்கிறார். ஏன் சொன்னா மனுஷன் அவருடைய வழிகளிலே அவன் செம்மையான வழியில நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த காரியங்கள் அவன் சரியான வழியில நடக்கலன்னு சொன்னா அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவன் போய் சேர முடியாது. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு என்று ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏன் கர்த்தர் அவன் வழிகளை பார்க்கிறார்? ஏன்னா கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றது, எதுக்கு நோக்கமா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ஒருவன் வலியுறுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். Second Timothy chapter 2 verse 5. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். Praise the Lord. மல்யுத்தத்துல அவன் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, முடிசூட்டப்படான். நல்லா புரிஞ்சுக்க, முடிசூட்ட. ஆனா சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது, ஜெயிச்சா கூட அவனுக்கு என்ன பண்ண முடியாது, முடிசூட்ட முடியாது. அப்ப கர்த்தர் ஏன் மனுஷனுடைய வழிகளை பார்க்கறான்னு சொன்னா, அவர் முடிவில் என்ன வச்சிருக்க, அவனை முடிசூட்ட விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்க, அப்போ அந்த அவன் முடிசூட்டப்படாதது அந்த பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் என்ன பண்ணணும், தன் வழிகள் எப்படி இருக்கணும், தேவனுடைய வழிகள் இருக்கணும், நீதியின் வழிகள்ல காணப்படணும், வெளிச்சத்தின் வழியில் அது காணப்படும். எப்படியோ ஓடி முடிக்க முடியாது. நீ முடிச்சாலும் உனக்கு என்ன கிடைக்காது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. It is not finishing somehow, it is finishing according to the rules. எப்படியோ ஓடி நீ நிறைய பேர் அதான் எப்படி ஆச்சு, எப்படி ஆச்சலாம் ஓட முடியாது கிறிஸ்தவத்துல, இப்படிதான் ஓடி ஆக வேண்டும். ஆமென். அதான் தெளிவாக சொல்றேன். வசனங்களை எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. சட்டத்தின்படி பண்ணாவிட்டால், அழகா போடுறது, சட்டத்தின்படி பண்ணாவிட்டால், அப்போ வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வழிகளின்படி அவன் நடவாவிட்டால் அவனுக்கு என்ன கிடைக்காது, இவன் கேட்ட ரிவார்ட். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பவுல் அங்கே அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார். அது யாவருக்கும் எல்லாம் புரிஞ்சுக்க. என்னவா, இது முதல் நீதியின் கீழ் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது என்ன இருக்குதாங்க, கிரீடம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாதது நான் எப்படி என் ஓட்டத்தை நான் முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை பற்றி பயன்படுத்தும் போது நீதியுள்ள நியாயாதிபதி ஞாபகம். இவர் எப்படிப்பட்டவரா, நீதி உள்ளவர். இவரெல்லாம் அநீதியான காரியத்தை செய்ய முடியாது. என் பிள்ளைன்றதுக்காக அவர் என்ன பண்ண முடியாது, மேனிபுலேஷன் பண்ண முடியாது. நீதியில நிற்கிறவர். அப்ப என்ன பார்க்கிறான்னு சொன்னா, நான் வருகிற பாதை, என் வழிகள் மிக 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 அவசியம். ஆமென். பிரைஸ் தான் சொல்லப்பட்டிருக்குது. சீர்தூக்கி பார்க்கிறாரு. இவை எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா பார்க்கிறார். ஏன்னா அவன் நடை எப்படி இருக்கணும், பரலோகத்தின் நடையை போல இருந்தாக வேண்டும். இன்னைக்கு என்ன சொல்லுச்சுன்னா, taken for granted கர்த்தருடைய கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அன்பை என்ன பண்றாச்சுன்னா தாங்களே வஞ்சிக்கும்படிக்கு தாங்களே நினைத்துக் கொள்கிறாங்க. நல்லா புரியுது, தாங்களே நினைத்துக் கொள்கிறாங்க. அதனால என்ன சொன்னா, அது வசனம்ல இருக்கும். சிலர் என்ன பண்றாங்க, பணாசை நிமித்தமாக அந்த பணக்காரன் ஆக வேண்டிய எண்ணத்தினால என்ன பண்றாங்கன்னா விசுவாசத்தை விட்டு விலகி அவங்க
தங்களுடைய இருதயத்தை உருவ குத்திக் கொள்றாங்க. வழியை வெட்டி விளக்கினீங்கன்னா என்ன சொன்னா there's always thorns and briars. முள்ளும் என்ன சொல்றது இதுதான் இருக்குது. ஞாபகம் இந்த வழியில மட்டும்தான், தேவனுடைய வழியில மட்டும்தான் அவைகள் இருக்காது. ஞாபகம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா தப்பி செல்லும்படி ஒரு போக்கையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். புரிஞ்சுக்கிறது எல்லாமே என்ன பண்ணிருந்தா உலகத்துல உபத்திரவம் உண்டு, உலகத்துல உபத்திரவம் உண்டு அன்னோட சொல்றாரு. என்னவா தப்பி செல்லும்படி போக்கு உண்டாக்குறாரு. அதுல ரொம்ப அழகான வார்த்தை திராணிக்கு மேல சோதிப்பதில்லை அப்படின்னா எந்த ஒரு சோதனையும் ஞாபகிச்சுக்கொள்ளுங்க, nothing can break you. எந்த ஒரு சோதனையும் உங்களை உடைக்க முடியாது, நீங்க தான் உடைக்க போறீங்க. பிரைஸ் தி லார்ட். திராணிக்கு மேல என்ன பண்றது இல்ல, சோதிக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு சோதனையும் நான் மேற்கொள்ளக்கூடிய சோதனை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் சிறக்கப்படுது. நீ கர்த்தருடைய வழியில நீங்கள் நடப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தையில இருப்பீர்களானால், எந்த ஒரு சோதனை வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் என்னதுன்னா, திராணிக்கு மேல என்ன பண்ண முடியாது, சோதிக்க மாட்டாரு. ஆமா, அப்ப எந்த ஒரு சோதனை என்னது இல்லை. அப்ப எல்லா சோதனையும் நான் ஜெயிக்கக்கூடிய சோதனை, எல்லா சோதனையும் நான் மேற்கொள்ளக்கூடிய சோதனை, எல்லா சோதனையும் எனக்கு ஏற்ப என் ஓட்டத்தை முடிப்பதற்கு என்னாலே மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது வேணும். அதான் சொல்றாரு, வழிகள் எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார். ஏன் சொன்னா மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா, தனக்கு இஷ்டமான வழிகளை, தனக்கு சொந்தமான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறோம். அவர் இல்லாதது போல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதான் பிரச்சனை. இன்னைக்கு அவர் இல்லாதது போல ஓடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்ம குழப்பத்துல போய் நம்ம தான் என்ன சொல்றது, வீணான வருத்தத்தில வேதனையிலும் நம்ம கடந்து போவோம். There is an attack of the enemy. சூழ்நிலைகள் மூலமாய் சத்ரு நம்மை தாக்குகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் தாக்குறான். அவன் தாக்கும் போது அந்த தாக்குதலை எதிர்கொள்ளும்படிக்கு தேவன் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். என்ன உருவாக்கி வைத்திருக்கார்? நான் உட்கார்ந்து என்ன பண்ண முடியாது. I cannot give an excuse. அவன் தாக்குறான். சீதை பிடிக்கிறதுக்கு கஷ்டம். என்ன பண்றது? விசுவாசன கேடகத்தை பிடிக்கிறதுக்கு கஷ்டம் சொன்னா அவர் என்ன பண்ண முடியும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு நில்லுங்க. சகலவற்றை மேற்கொள்ள திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Now what is I have to do? I have to put on the whole armor of God. நான் என் காரியங்களை நான் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் எழும்பணும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், போராட்டத்தை முடித்தேன். போராட்டம் இருந்தது உண்மைதான். Because I have to navigate through the world. உலகத்தினுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் கடந்து போகணும். கடந்து போய் தான் ஆகணும். அவன் கடந்து போகணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நான் தேவனுடைய வழியில தான் போகணும். தேவனுடைய வழியை நான் கடந்து போகும் பொழுது எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். Praise the Lord. தேவனுடைய வழியில போக தெரியலன்னு சொன்னா எல்லாமே எனக்கு பாடுகளா தான் இருக்கும். எல்லாமே நான் முயற்சி செய்து சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து. இதுல என்ன பண்ணிடுறேன்னு சொன்னா, பிசாசுக்கு இடத்தை கொடுக்கிறோம். அவன் இன்னும் என்ன பண்றான்? ஆளுகை செய்யும். இன்னும் வேதனை கொடுக்கிறான், இன்னும் கஷ்டத்தை கொடுக்கிறான், இன்னும் கண்ணீர், இன்னும் புலம்பல். இதுதான் நடக்கும் இந்த காரியங்கள். ஆனா தேவனுக்கு அது பிரியமே இல்லை. அங்க ஆண்டு சொல்றாரு, வாசிக்கலாமா? எரேமியா 29ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜெரேமியா chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, ஏதுவான நினைவுகளே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா இருக்கு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு, the only person who can prosper you is the Lord. ஆமென். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீ எதை எதிர்பார்க்க? நன்மை எதிர்பார்க்கிற, எதிர்பார்க்க மேற்கொள்ள எதிர்பார்க்கிறேன். எல்லாவற்றிலும் சமாதானத்தை, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை, எல்லாவற்றிலும் மேன்மையை, எல்லாவற்றையும் கனத்தை, எல்லாவற்றிலும் பாதுகாப்பை எதிர்பார்த்திருக்கிற முடிவு தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு எல்லாவற்றுக்கும் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு. So the only person who can prosper you, உங்களை என்ன சொல்றது, உங்களுடைய வழிகளிலே உங்களை செம்மையான வழியில நடத்தக்கூடியவர், செம்மையான பாதை அழைத்து செல்லக்கூடியவர் அவர் ஒருவர் மாற்றம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் என்ன செஞ்சேன்னா அங்க வாசிக்கிறோம்னு ஒரு வசனம் நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா 6ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Praise the Lord. ஆமா, என் பாதைகள் கரடுமுரடா இருக்கிறது, அதை என்னால என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்ப நான் மேற்கொள்ள வேண்டுமானால் ஒரு சொல்றாரு, நான் என்ன பண்றேன், உண்மையில் நினைவா இருக்கு. என்ன நினைவு? நீ எதிர்பார்த்து இருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு. உண்மையில் நினைவா இருக்கிற நீ என்ன செய்ய சொல்றாரு அவரு? அந்த ரொம்ப அழகா இருக்கு. உன் வழிகள் எல்லாம் அவரை வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ என்ன எதிர்பார்க்கிறப்ப வழிகள் எல்லாம் நினைக்கிறது கிடையாது. நான் எதிர்பார்த்திருக்க முடிவு மட்டும் எனக்கு வேணும். வழிகள் எல்லாம் நினைக்கிறது கிடையாது. இது மாதிரி நல்லா இருக்குமே, இது இப்படிதான் நல்லா இருக்குமே, அது அப்படியான நல்லா இருக்குமே. இதான் பிரச்சனை. இன்னைக்கு வழியில நடந்து போகாம அந்த பாதையில இருக்கிற ஆசீர்வாதம் மேல வந்து பலிக்காது. போகும் 28:1-2 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் சொல்லப்படுது, கற்பனைக்கு எல்லாத்துபடி கட்டளையின்படி எல்லாம் நடக்க நீ கவனமா இருந்து என் வார்த்தைக்கு உண்மையை நீ செவி கொடுப்பாயானால் அப்பொழுது உங்களுக்கு அதான் சொல்றாரு. தெளிவா இருக்கு. அப்ப இந்த பாதையில போகும் பொழுது, நான் கடந்து போகிற பாதையில போகும்போது என்ன என்னுடைய இருந்துச்சுன்னா, ஆண்டவரே உம்முடைய பாதையில என்னை நடத்தும், உம்முடைய வழிகளில என்னை நடத்தும். அது இல்லாதனாலதான் இங்க எல்லாமே, அது இல்லாதனாலதான் மனுஷனுடைய ஆலோசனைகள் எல்லாம் விருதான். எல்லாம் நல்ல ஆலோசனைகள் போல இருக்கும், ஆனா அது ஒன்றுக்கும் உதவாது. உங்களுடைய சுய ஆலோசனைகள், உங்களுடைய சுய எண்ணங்கள் நன்மையை போல தோணும், ஒரு நாளும் உங்களாலே நன்மையானதை கண்டடையவே முடியாது. அவர் சொன்னாரு, உன் வழிகள் எல்லாம் என்னை நினைத்துக் கொள், அப்பொழுது நான் உன் பாதைகளை செவ்வைப்படுத்த. ஆமா, உன் வழிகள் எல்லாம் சேவையா மாறும். ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இன்னைக்கு காரியங்கள் இல்லாதனால வந்து இன்னைக்கு வந்து குழப்பமே, இல்லாதனால இன்னைக்கு குழப்பம். You don't know how to walk this way. You want your ways. Praise the Lord. Everything you can give an excuses. Everything can be an excuse. Yeah, but it's not going to help you. It's never going to help you. திருமணம் சொல்றேன், ஒரு நாள் அது உங்களுக்கு உதவ போறது. உங்க வாழ்க்கையில நன்மையானதை கண்டடையாதபடியே போய்கொண்டே இருக்கும். சும்மா இங்க அங்க என்ன சொல்லுவாங்க, டிட்பிட்ஸ், சின்ன சின்ன காரியங்களை பார்த்துட்டா ஓ கர்த்தர் செய்தார். இல்லையா, கர்த்தர் மேன்மையானதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்வானதை வைத்திருக்கிறார். கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். அந்த வழியில போங்க. என்ஜாய் தி வே ஆஃப் தி லார்ட். போகும் பொழுது ஆசீர்வாதம் உங்க மேல வந்து பலிக்கும். இட் இஸ் நாட் தட் யூ கோ, இட் கம்ஸ் அண்ட் ஓவர்டேக்ஸ் யூ. எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் செய்யப்படும். அப்ப என்ன செய்ய, வழிகளை போடு, உங்க சுயங்களை போடுங்க. இவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, அவங்க இதை செய்வாங்க, இதெல்லாம் வேண்டாம். இது எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. ஆமா, கர்த்தருக்கு பிரியமா, என் தேவன் இதுல பிரியப்படுவாரா, இது என் தேவனுடைய வழியா, இதுல கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரா? ஆமா, அதுதான் காரியமா, என்னோட கூட இருப்பாரா? வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னா என் பாதையை செவ்வைப்படுத்துகிற அவர் மாத்திரமே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபமான யாவையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அவர் மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தில் வாசிங்க. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஒரு என்ன சொல்றது, காரண காரியம் இருக்கு. Stop all those excuses first. Telling you very seriously. எதுக்கும் என்ன சார் ஸ்டார்ட் போகிறது எக்ஸ்கியூசஸ். தயவு செய்து உங்களுக்கு தாவீது போய் நிற்கிறான், சொல்றான், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். நோ எக்ஸ்கியூசஸ், நோ எக்ஸ்கியூசஸ். I did it. அவ்வளவுதான். என் சோம்பேறித்தனம், என் அறியாமைன்னா என் அறியாமை. Don't give excuses. Don't find excuses. இல்ல நான் எல்லாம் பண்ணி பார்க்கிறேன், அது நான் ஆண்டதான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். Don't give excuses. நீ விசுவாசத்துல நிற்பாயானா நீ ஜெயம் எடுக்கணும். That's all.
என்ன புரிஞ்சுங்க? இல்ல கர்த்தர் சித்தமானது யார் சொன்னது? கர்த்தர் சித்தமானது அவர் கையினால வாய்க்கும் till you receive. But when you run your race according to the will of God or in the way of the Lord, கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருடைய வழியில நீங்க ஓடுவீர்களானால் பெற்றுக்கொள்றது டிலே ஆனாலும் in your run you will be happy. Amen. Praise the Lord. You will be always victorious. Amen. Praise the Lord. சத்துரு ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஒன்று செய்ய முடியாது, அவன் தன் மனத்தை கூட வீச முடியாது. Praise the Lord. Hallelujah. It's not about receiving, it's about walking. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட ரொம்ப அழகா இருக்கும். எம்மாவூர் சீஷர் நடந்து போகும் பொழுது கூட இயேசு போய் கொண்டு இருக்கிறார். என்ன பண்ணுங்க, அவரோட கூட போறாரு. போகும் பொழுது அவங்க இவரிடத்துல அவர் இயேசு குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இருக்கிறவர் இயேசு என்று அறியவர். எல்லாம் முடிந்து அவர் மறையும் பொழுது அவர் பேசிக் கொண்டிருக்கையில் நம்ம இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியலையும் அவ வழியில எரிந்து கொண்டிருந்தது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தங்க சுய புத்தி மேல் சார்ந்தபடியினால புரியுதா உங்களுக்கு எரியுது. ஏன்? why should happen? who is this person? யார் இவர்? இவர் பேசும்போது என் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. அப்ப இவர் யாரு? உணர்வு இல்ல, தங்க சுய புத்தி இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, வருத்தத்தை பேசிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அவருக்கு ஏன் சொல்றாங்க தெரியாதா? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அதான் நடக்குது. we are ignoring the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுல நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வலி இதுவே இல்லை நடுவில் என்ற சத்தம் உண்டாகும். இன்றைக்கு உண்டாகி கொண்டிருக்கு தன் பிள்ளைகளுக்கு அந்த சத்தம் உண்டாகிறது. தேவ உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்டாகிறது. ஆனால் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கல. காரணம், their heart is not tuned towards the Lord. நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்கள் இருதயமானது தேவனுடைய சத்தத்துக்கு அது உணர்வுள்ளதா இருந்தா எத்தனை சத்தங்கள் இருந்தாலும் அந்த சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை இருக்கலாம், எத்தனை சத்தம் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கிளியரா தெரியாது அந்த சத்தம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அது சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை. Hallelujah. See, these are things which you have to work. இதெல்லாம் வந்து just like that it won't help. ஏன்னா ஏன் நமக்கு அல்டியால் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா வரப்போற நாட்கள் அப்படி இருக்கும். இனி மாயினால ஓட நிறைய காரியங்கள். ஆமா, உங்களுக்கு அந்த திரையை கிழிக்க தெரியலன்னு சொன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தையோ அல்லது உங்களுடைய சமாதானத்தையோ உங்களுடைய நன்மையோ நீங்க பார்க்கவே முடியாது. You think this is the way of the Lord. இதான் கர்த்தருடைய வழி என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, ஏன்னா அது அவருடைய கர்த்தர் சொல்றாரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து போய் எப்ப நினைப்போம், அந்தவரை கடந்து போகிற பாதை நீ என்னோட இதை கேட்டவரை அந்தவரை நான் மூணு தான் போகிறேன். இதை கடந்து போகும் பொழுது நீர் மகிமைப்படுவீரா, நீர் இதில் உயர்த்தப்படுவீர். அந்தவரை இதுல கர்த்தாவுடைய சித்தமா ஆமா அந்தவரை நான் ஒன்றுக்கும் உங்க பிரிவில் அது எதுலேயே நான் சீக்கிரப்படாதான் இருக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வழியெல்லாம் நினைக்கணும். அதை நோட்டு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து மரித்தவர் உயிரோடு எழும்பேன்னு சொல்லி சொல்றார். சீஷர்களுக்கு கூட இருக்கிறாங்க, எல்லாம் பார்க்கிறாங்க. ஆனா என்ன பண்ண முடியல, அவர் உயிரோடு எழும்புவாருங்கிற கூட இருக்கவங்க என்ன கொண்டு போறாங்க, மரித்தவங்களுக்கு என்ன பூசுவாங்களோ சடங்காச்சாரம் அது செய்யறாங்க. ஏன் தெரியுமா? everything is taken for granted. நான் சொல்றதெல்லாம் என்னன்னா சிலுவையெல்லாம் அதான் 33 வயசு, இவர் தான் தப்பு பண்றாரு, இவர் தான் அவ்வளவு அற்புதம் பண்றாரு, யாரும் தள்ள வந்து அப்படி நடுவில் நடந்து போறாரு. உங்களுக்கு இது எப்ப நடக்க போகுது, அது அப்ப பார்த்து taken for granted. The days are going to come. The church has to be in its glory. சபையானது தன் மகிமையில இருந்தால்தான் சத்துருக்கள் பயப்படுவார்கள். சபை தன் மகிமையில இல்லைன்னு சொன்னா ஞாபகத்துக் கொள்ளுங்க, அதை எடுத்துக் கொள்வார். The temple of Solomon had the glory of God. பஸ்தர் தொங்குனால மகிமை மூடிட்டு மறந்துடாதீங்க. அங்க ஏற்கப்படுகிற ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அவன் கேட்டதான் அவர்கிட்ட அவசரம் செய்வேன். என்ன நடந்தது, சத்துருக்கள் ஒரு நாளில் கொண்டு போனாங்க. சொல்றாரு,
ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது போகும். ஏன்? என் வீடு யாவருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்பட்ட பொழுது என் வீட்டை கல்லர் தொகையா மாற்றி வச்சிருக்கிறேன். இது அவங்களுக்கு இல்லை, ஆனா நம்மோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் வீடு எப்படி இருக்குது, அவர் தங்குற ஆலயமா இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன் சொல்லலாம். நீங்க எல்லாம் என்ன சொல்லலாம், சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாளானது வரும். Can you stop it? 2024 ஜனவரி ஆரம்பிச்சோம், வந்து நிக்கிறோம், முடிய போது வருஷம். Can you stop it? Cannot. Days will be running. அந்த நாளானது உங்களை என்ன பண்ணக்கூடாது, திருடனை போல வருகிறது நாள் உங்களை என்ன பண்ணிடக்கூடாது, சர்ப்ரைஸ் ஆகிடக்கூடாது. அவர் வருகிறது உங்களுக்கு தெரியும், அந்த உணர்வு இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதை. Don't allow that. உலகமானது ஓடிக்கொண்டிருக்கும், அது தன் பாதையில ஓடும். ஆனால் நாமோ அவருடைய பாதையில ஓடிக்கொண்டிருக்கணும், உணர்வுள்ளவரா இருக்கிறோம். கர்த்தர் என்றைக்கு வருவாரே ஆனால், என் தேவன் இந்த நாளிலே வானத்துல வருவாரே ஆனால், நான் அவரோடு கூட போக ஆயத்தமா இருக்கிறேனா? இல்லைன்னா லோகத்தின் மனைவியை போல எல்லா உலகத்தின் காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்துல நமக்கு வேலை உண்டு, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். Praise the Lord. Both things are very important. என் வாயின் வார்த்தைகளை, இருதயத்தின் தியானங்களை தேவ சமூகத்துல பிரீதியா இருக்கணும். என் எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும், என் இருதயங்கள் சுத்தமா இருக்கணும். ஞாபகத்துக் கொள்ளுங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கும் வசனம் இருக்குது. கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனா அவர் எப்படி வருவாரு? ஞாபகம் வச்சுக்கீங்க, எப்ப வருவாருன்னு சரியா, எப்ப வருவாருன்னு சரியா இருக்கு, ஆனா வருவார். நானதான் கோபை சொன்னாரு, அந்த கணிகைகளை குறித்து சொல்லும்போது 5 புத்தியோட 5 புத்தி இல்லாத நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த கணிகை அந்த சொல்லும் போது எல்லா 10 பேரும் காத்திருந்தாங்க. எவ்ரிபடி வெயிட். நல்ல ஞாபகம் கொள்ளுங்க. நான் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, சரி வரும்போது பார்த்துக்கலாம், என்ன போய் வாங்கிக்கலாம், இல்ல கடன் வாங்கிக்கலாம். மணல் வந்தா பிறகுறாங்க, எழும்புனாங்க, இந்த கூட்டம் போயிருச்சு. இவங்க ஓடி போய் கட்டி அவன் கதவை தட்டி எல்லாம் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள கதை முடிஞ்சிச்சு. வழிகளை சீர்தூக்கி பார்க்கறது ஆயத்தம் இல்லை. சொல்லிக்கலாம் நீங்க, ஆயத்தம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உலகத்தின் காரியங்கள்ல என்ன சொல்றது, எப்படி சாப்பிடு, எப்படி தூங்குது, எப்படி அதிக இதுலயே கவனம் செலுத்திக்கிறதா எங்க ஆயத்தமாக வரும். Be careful. Be careful. வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். John chapter 14 verse 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் இல்லை, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அது இயேசு சொல்றாரு, நானே வழி, என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல சொல்லி பண்ணுவேன். வேற வழி இயேசுதான் வழி. அப்ப யாரை பற்றிக்கொள்ளணும்? அவரை தான் பற்றிக்கொள்ள முடியும். அவரை பற்றிக்கொண்டால் தான் பிதாவிடத்தில் நாம் கடந்து போக முடியும். சொல்லி நிறைய கிடையாது, அநேக வழிகள் இல்லை, சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த வழியில் தான் போய் வேற வழி கிடையாது. ஏன்னா நான் முடிசூடப்பட வேண்டுமானால் சட்டத்தின்படி, அப்ப இந்த ஒரு வழி தானே, என் பிதாவிடத்தில் நான் போக வேண்டுமானால் இயேசு மாத்திரம் தான் எனக்கு வழியா இருக்கிறார். அவர் எல்லாமே என்னால போகவே முடியாது. 55 அதிகாரத்தில் 8-9 பாருங்க. Isaiah chapter 55 verse 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது தெளிவா இருக்குது. இந்த நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன சொல்ல, நம்ம மாறணும்.
நம்ம என்ன பண்ண முடியாது, உலகத்தார போல எண்ணங்கள்ல நினைவுகள்ல போக முடியாது, மாறணும். நல்லா புரிஞ்சுங்க. நல்லதான் வந்து பவுல் எழுத சொல்றாரு, ரோமர் 12:2 சொல்லும்போது பாருங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? ரோமர் சாப்டர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம, நல்லா பாருங்க, என்ன செய்யாதீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணணும், என் நினைவுல வரணும், என் வழியில வரணும். You are coming to that, my thoughts and my ways. So you have to keep away from the world. உலகத்துல இருந்து என்ன பண்ணணும், தள்ளி நிக்கணும். இதே இதை பண்ண முடியாது. You cannot run its ways. இது நீங்க போக முடியாது. நல்லா அப்போ இப்படிதான் என்னை குறித்து கர்த்தர் என்ன பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அப்படி வழிகளை போகும் பொழுது அங்க என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் உண்டா இருக்கிறது, அந்த சமாதானம் உண்டா இருக்கிறது, அங்க எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் உண்டா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வழியில போகும் பொழுது அங்கே ஜீவன் தான் இருக்குமே தவிர மரணத்தின் கிரியில் இருக்கவே முடியாது. எல்லாம் வெளியேறணும். அதனால வசனத்துல போகணும், தேவ வார்த்தையில போகணும், என் வாழ்க்கையை நான் மாற்றணும். ஏன்னா அப்பொழுது மரணத்தின் காரியங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது, உலகத்தின் காரியங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஞாபகம் இன்னைக்கு என்னன்னு சொன்னா, என் வழிகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் இருமணம் உள்ளதா இருக்கிற அப்படின்னால இரு பக்கத்துல எல்லாம் காலில் வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, எல்லாம் என்னை விட்டு எதுவுமே வெளியே போக மாட்டேன், என்னை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா என் பாதை வந்து என்னது, I am confused. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றேன், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருக்கணும். முழு இருதயத்தோடு கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருக்கணும். அப்பொழுது என்ன நடக்குச்சுன்னா, வருகிற காரியமும் உங்களை தங்காது, தங்க முடியாது. வெளிச்சம் இருக்க இடத்துல இருள் தங்க முடியாது. இருள் வராம இல்ல, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வரும், ஆனா தங்க முடியாது. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, தங்க விடுறோம். இன்னைக்கு தங்க விடுறதுனாலதான் உபத்திரத்துல வாழ்ந்து கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்குமே தவிர ஒரு நாள் என்ன பண்ண முடியல, விடுதலை இல்ல, வெளிச்சத்துல ஓட முடியல. So you have to be very careful about these things. ஏன்னா என்னுடைய வழிகள் வேற, அதனால என் நினைவுகள் என்ன பண்ணணும், மாறணும். அது தொடர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் சித்தம் இன்னதென்று என்ன பண்ணணும், பகுத்தறியத்தக்கதாக. அது என்னன்னு சொல்லிட்டு என்ன பார்க்க, அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணணுமா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். மனம் என்ன ஆகணும், புதிதாக சொல்றாரு. என் நினைவுகள், தேவனுடைய நினைவுகளுக்குள்ள நான் வரும் பொழுது என் மனம் என்ன ஆகுது, புதிதாக. இந்த நினைவுகள் என்ன பண்ணாது சொன்னா, உலகத்தின் நினைவுகள மாறாது. புரியுதா உங்களுக்கு? சம்பாத்தியம் வேணும் இல்லைன்றது கிடையாது, ஆனா சம்பாத்தியத்தினால வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்குள்ள வர முடியாது. திரும்ப சொல்றேன், ஆண்டு நமக்கு வேலை வைத்திருக்கிறார், எல்லாமே அனுபவிச்சிருக்கேன், வேலை செய்யணும். ஆனா வேலையினாலதான் என் வாழ்க்கை ஓடுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க மகிமைக்குள்ள தேவ ஆசீர்வாதத்துக்குள்ள வரவே முடியாது. கர்த்தரனை ஆஸ்வதிச்சிருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு வழி என்ன சொன்னா அந்த வேலை. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரனை ஆஸ்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் கொடுத்த வேலை. நாளைக்கு இந்த வேலை இல்லாட்டி சாப்பாடு இல்லையா, செத்து போயிடுவாங்க. இல்ல, அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுக்கணும். மைண்டம் மாறணும், நினைவுகள் மாறணும். என்னை போஷிக்கிற கர்த்தர் இல்ல, காசு இருக்கிறதுனால எல்லாம் வாங்குறேன்னா இல்ல, கர்த்தருக்கு அனுகிரகம் செய்கிறபடினாலே என் தேவை எல்லாம் சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா. Open your eyes. Open your eyes. Praise the Lord. ஆமா, இல்லைன்னா மறுரூபம் ஆக முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போட்டீங்கன்னா தேவனுடைய சித்தம் தெரியாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். மருத்துவத்துல போகிறோம், நல்லா புரிஞ்சுங்க. மருத்துவத்துல போறீங்க, மருத்துவத்துல போறதுனால மருத்துவ உங்களை குணமாக்க போறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். Every medicine it has to work. It has to be a blessing of God. Every doctor, the medical doctor has to prescribe you the right prescription. It is from God. நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே அதான் சொன்ன, ஜம்ப் பண்ணி before you go anywhere. அவருடைய விசுவாசத்தின்படி. நல்லா புரியுதா உங்களுக்கு? அங்க போறதுனால விசுவாசம் இல்ல, ஆனா எல்லாவற்றுக்கும் என்ன ஞாபகம் இருக்குன்னு சொன்னா ஜெபம் இருக்கணும். முதலாவது, ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும், நான் போகிற ஆண்டவரை கர்த்தரோடு வாங்க.
I don't believe in the doctor, Lord. I believe in you. You will take me to the right person. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? மருத்துவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மருந்து மேல இல்லை. என்ன அர்த்தம்னா அவரால் முடியாது, என் கர்த்தர் அனுகிரகம் செய்தால்தான் அவர் மூலமாய் அது நடக்கும். Praise the Lord. வாய்க்க செய்கிறவர் கர்த்தர், மறந்துடாதீங்க. என் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர் கர்த்தர். கிளியரா இருக்கும் மைண்ட். இது ரொம்ப முக்கியம். மனோரூபம் அடையணும். இதே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இது காசு இருந்தா சந்தோஷம் இருக்கும், காசு இல்லைன்னு சொன்னா சோகம் வரும். ஆமா, இதான் பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரியவில்லை, நமக்கு இந்த நினைவுகளை மாறல, இன்னும் மனோரூபம் அடையிருக்கு. சரி, அப்படி ஓடும் போது எப்படி அப்படி பாதையில போவீங்க? போக மாட்டீங்க. காசு இல்லை அதனால நான் பண்ணலன்னு சொன்னாவே முடிஞ்சது. காசு இல்லைன்னு பண்ண முடியாது. அப்ப காசு தான் பண்ணிடுவீங்களா? அப்ப ஆர்டர் எங்க? மைண்ட் செட். காசு இல்ல, காசு இல்லாதனாலதான். அப்ப காசு இருந்தா பண்ணிடுவீங்க. அத ஜாக்கிரதையா இருங்க. புரியுதா உங்களுக்கு? காசுக்கு காசு இல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர் பாதை நான் போறேன். ஏன் சொன்னா என் பாதை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அவரால் நடத்தப்பட்டு அவருக்கு பிரியமாய் நான் நடப்பிக்கிறேனா அல்லது என் சுயமாய் நான் செய்கிறேனா? ஆமா, ஏன்னா end of the day is a reward. முடிவில் என்ன இருக்குது? ஆண்டவர் நமக்கு அங்க இது வச்சிருக்காரு, பலன் வைத்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 29-30. Matthew chapter 11 verse 29-30. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, 11:29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க பாரு சொல்றாரு. ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுங்க? நுகத்தை கற்றுக்கொள். ஏன் சொன்னா நீ நடக்க வேண்டிய வழி ஜீவ வழியா இருக்கணும். நீ நடக்கிற வழி மேற்கொள்ளுகிற வழியா இருக்கணும். நீ நடக்கிற வழி அநேகருக்கு சாட்சியா இருக்கணும். நீ நடக்கிற வழி அநேகர் உன்னை பின்பற்றக்கூடியதா இருக்கணும். ஆமென். அப்பொழுது அவர்கள் விடுதலை அடைவார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, என்கிட்ட தான் நீ என்ன பண்ண முடியாது, சுயமா கற்றுக்கொள்ள முடியாது. இப்ப கற்றுக்கொள்ள அப்ப என்ன சொல்றது? வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் இருக்கு, சத்திய வசனம் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். என்னத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இதுதான் உங்களுக்கு சொன்ன பிரச்சனைகள், போராட்டங்கள்ல இளைப்பாறுதல். எல்லா சூழ்நிலும் இளைப்பாறுதல். விசுவாசி பாதகம் எல்லாவற்றையும் எப்ப இருக்குன்னு சொன்னா அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வழிகளில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சா எப்பொழுதும் இருப்பீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, எப்பொழுதும் ஒரு ரெஸ்ட் இருக்கும். Because you don't need to take care about it. அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏற்கனவே ஒருவர் இதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டார். ஆமென். பிரைஸ் நான் சொல்றேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன இருக்கணும்? இளைப்பாறுதல். இன்னைக்கு அது இல்லாதனாலதான், இளைப்பாறுதல் இல்லாதனால இயேசுடைய பிள்ளைகளா இருந்தோம், இயேசு ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும், சமாதான பிரபவங்களோடு கூட இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா தங்களுக்கு சுயமாய் செய்தார். ஏன்னா இளைப்பாறுதல் இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க? இது அது பண்ணணும், இதை பண்ண, அது இதை செய், இதை பண்ண, அது பண்ணணும், இதை பண்ணணும். அதெல்லாம் கடைசியில எங்க போயிட்டு சிக்கிறாங்க. கடைசியில சிக்கி கொடுக்குறாங்க. சிக்கி கொண்ட பின்பு இப்ப என்ன ரத்தாக்கிறாங்க? குழியில விழுந்துட்டு இப்ப என்ன பண்ண? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் என்ன சொல்றேன்? குழியில விழுந்துட்டேன். வெளியே வரத்துக்கு தான் போக்கஸ் இருக்கே தவிர ஏன் நான் குழியில விழுந்தேன்னு யோசிக்கிறதுக்கு நேரம். என்னமோ ஆண்டவர் தப்பு பண்ண பாரு, ஏதோ ஆண்டவர் கைவிட்டது மாதிரி. Everybody who falls wants to come out of it. They don't want to learn why I fell. I should not have. நான் விழுந்திருக்க வேண்டியவன் இல்லை. ஆனா விழுந்தேன்னு சொன்னா ஏன்? அங்க எங்கே நான் தவறு செய்து எந்த வழியை விட்டு நான் எப்ப வெளியே வந்தேன்? பஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு விசாரிச்சுக்கிட்டு போய் உங்களை போடுறது இல்லை, நீங்களாம் போய் தான் போடுறது. போய் போறது யோசேப்பு சகோதரர்கள் பார்க்க போறான். சகோதரர் என்ன பண்றாங்க? தூக்கி உள்ள போடுறாங்க. ஏன் மேல போடுறாங்க? எப்படி அவங்க அப்பாட்ட போய் போட்டு போறாங்க.
தூக்கி உள்ள போடுறான். அவன் என்ன பண்றான்னு சொன்னா குழியிலிருந்து வெளியே வர முடியல. அவன் குழியில அங்கே இருக்கிறான். கர்த்தர் அவனை குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சவனே கடைசியில் சகோதரர்களை எகிப்துல சந்திக்கிறான். அப்போ சொல்றான், நீங்க இல்லப்பா, ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். Praise God. That's what you have to learn, the ways of the Lord. கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்ளணும். நல்ல ஆச்சு. அதனால எப்பவுமே தப்பிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. கடந்து வருகிற பாதையில கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், எதை நான் விட வேண்டும், எதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் அதிபதியானவர் ஆண்டவர் எப்படி பூர்ணப்படுத்தினாரா, உபத்திரங்கள் வழியா தான் அவர் என்ன பண்ணாரு, பூர்ணப்படுத்தினார். உபத்திரத்தின் வழியா. அப்போ நாம கடந்து போகும் பொழுது பூர்ணப்படணும். அப்ப பூர்ணப்படணும்னா எதை விடணும்னு எனக்கு தெரியும், எதை பிடித்துக் கொள்ளணும். நான் விடவே மாட்டேன், என்ன பிடிச்சிக்கன்னு சொன்னேன். ஏன் நான் கவலைப்படுறேன், உட்காந்து கேள்வி, அந்த கேள்விக்கு பதில தேடுறேன். ஏன் கவலைப்படுறேன், பதில தேடு. பயம்னு வரும். சொல்ற, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் என்ன பண்ண, தேவனுக்கே தெரியும். அப்பொழுது புத்தி கெட்ட தேவ சமான் இருதயத்தையும் சிந்தையும் ஆக்க கடவுது. அது சொல்ற, முழு இருதயத்தோட அவர் நம்புங்க. அப்ப என்ன பண்ண, சோதனை தேவசமத்தை கொண்டு ஒரு ஒன்னுக்கு கொஸ்டின் போடுங்க. ஏன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன், போடுங்க. கேள்வி கேளுங்க, உங்களை கேள்வி கேளுங்க. ஏன்னா பழைய மனுஷன் கண்டது போவான், புதிய மனுஷன் பலனா இருப்பான். புதிய மனுஷன் கொண்டு பழைய மனுஷனை கேள்வி கேளுங்க. எதுக்கு நீ போற, ஏப்பா பயப்படுற, கேள்வி கேளுங்க. மட்டும் பதில் எப்பவுமே முதல் இடத்துல எக்ஸ்கியூஸ் வரும். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இது போங்க உள்ள, நீங்களே கேளுங்க. ஆராய்ந்து அறிங்க, ஆவியானவர் உங்களோட கூட இருக்க, உள்ள போங்க, வேறு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சுயமானது அங்க வெளியே வரும். ஆமே, ஜாக்கிரதையா இருக்கு. எனக்கு சுயம் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் தேவ மகிமையை காணவே முடியாது. அது சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு எதிர்பார்த்து கிடைக்கும். அப்ப அவரிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அவர் எல்லாவற்றையும் கடந்து போனவர். அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதிருந்தார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய கேளுங்க. சோதிக்கப்பட்டிருக்கு, கேளுங்க. எந்த விதமான சோதனை இருந்தாலும் போய் கேளுங்க அவரிடத்துல. அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமே, அவரிடத்துல போங்க. நீங்க போடாதீங்க வழியில, உங்க சுயத்துல போகாதீங்க. நீங்க சுயமாயத காரியங்களை செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். அங்க அவர் சொல்லிக் கொடுக்கிறது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது, praise the Lord, hallelujah, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப சிம்பிள் வே டு டு, என் வழியில் நட, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். இடத்துல கற்றுக்கொள். அப்பொழுது நீ எப்படி நடக்க வேண்டும் சொல்லி நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி ஜெயம் எடுக்க சொல்லிக் கொடுப்பேன். எப்படி பாதையில எத்தனை போராட்டம் வந்தாலும் எப்படி பாதையை விட்டு வெளியே வராதபடிக்கு நீ நடக்க முடியும் சொல்லிக் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நம்ம வாசிக்கலாம். இப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 86:11 பாருங்க. சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். Praise the Lord. Now it's the time you are humble. அவசரம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நாம என்ன செய்யணும்? நாம தாழ்த்தணும். பாருங்க சொல்றான், உன் வழி எனக்கு போதியும், அப்பொழுது உமது சத்தியத்துல நடப்பேன். Lord teach me. இதான் humility. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும். Don't give excuses. You don't give excuses. நீங்க பண்ணாதீங்க, நீங்க ட்ரை பண்ணாதீங்க.
ரொம்ப அழகா இருக்குது. அடுத்து சொல்றான், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை as the Holy Spirit you have received the grace, கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாரும், என் கண்களை திறந்தருளும். அடுத்தது சங்கீதம் 119 133 பாருங்க. 119 உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு இல்ல 133 உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி, நல்லா பாருங்க, ஒரு அநியாயம் என்னை ஆள ஒட்டாதேயும். உம்முடைய வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வசனத்தை வாசிச்சேன், அது ரொம்ப ஜாக்கிரதையா தேவ சமூகத்துல என்ன பண்ணாத, உன் வாயினால அவருக்கு கோபப்படுத்தாத. ஏன் வந்து நீ பேசாத, be very careful. அங்க போயிட்டு எக்ஸ்கியூசஸ் தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அந்த காரியம் எங்க வச்சிருக்கேன் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அநியாயம் என்னை ஆள ஒட்டாதே, முக்கியமானது. ஏன்னா நமக்கு என்ன சொல்றது, நம்ம லைஃப் போகும்பொழுது டெசிஷன் மேக்கிங்ல நிறைய நேரங்கள்ல என்ன சின்ன தேவையில்லாத காரியங்களை உள்ள நம்ம நினைக்கிறதுனாலதான் அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிடும், பாதிக்கப்படும். அதனால எப்பொழுதுமே நம்ம வந்து வாயின் வார்த்தையில, உம்முடைய வார்த்தையில என் காலடிகளை நிலைப்படுத்தி, எஸ்டாப்ளிஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை வாழ விட்டாது, ஒரு காரியம் வராதபடிக்கு உமக்கு பிரியமானதை நான் செய்யும்படிக்கு எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி ஆவியை அதை ஆப்ரேட் பண்ண கிருபை தாங்க, எனக்கு கிருபை செய்யுன்னு சொல்லிட்டு கேட்க பண்ணிக்கோ. அடுத்தது the blessings of walking in his ways, அவருடைய வழிகளை நடக்கிறதுனால நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 32-33. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய உங்களுக்கு கற்பித்த அந்த வழியில நடக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. வலதுபுறம் இடதுபுறம் என்ன பண்ணிடாதீங்க, சாஞ்சிடாதீங்க. ஏன்னா நீ சுதந்திரிக்கும் தேசத்துல என்ன இருக்கணும், பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கணும். அதான் பாருங்க உடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு அதுல நடக்க ஜாக்கிரதையா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, வலதுபுறம் இடதுபுறம் சாயலன்னு சொன்னா, அப்ப எப்படி இருக்கும், நீங்க அந்த தேசத்துல பிழைத்து சுகித்து நீடித்து இருப்பீங்க. Such is a blessing. Praise the Lord. எதை நீங்க செய்தாலும் எப்படி இருக்கும், பிழைத்து சுகித்து நீடித்து இருப்பீங்க. சுதந்திரிக்க தேசம் எதை ஆண்டவர் வாய்க்க பண்ணினாலும் சரி, எந்த காரியம் பூமியில நீங்க செய்தாலும் சரி, அது எப்படி சொன்னா பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கும். ஏன் சொன்னா நீங்க அவருடைய வழியில நடக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய, ஏன் அந்த வழியில நடக்குதுன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம். It is being established. அதான் ரொம்ப முக்கியமானது. நிலைப்படுத்தப்படணும். நம்ம இந்த காரியம் எதுவா இருந்தாலும் சும்மா ஏதோ வந்துட்டு போற மாதிரி ஒன் டே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அடுத்த நாள் காணாம போறோம் இருக்கக்கூடாது. Your lifestyle should be in such a way that you must be established in it. பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும். ஆமென். So that you are an example. அப்பதான் எல்லாருக்கும் நீங்க வந்து இருக்க முடியும், ஒரு சாட்சியா இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? முதல்ல நான் 10 நாள் குளிச்சுட்டு 11ஆவது நாள் இல்லைன்னு சொன்னா அது பிரயோஜனமே இல்லை. அதனால எப்பொழுதுமே தேவ வசனத்தை உங்களை அர்ப்பணிக்கணும். இந்த காரியங்களை ஒரு மேஜர் ஏரியா which is law found in the men of in the children of God. தேவனுடைய பிள்ளைகள்ல காணப்படுகிற ஒரு வஞ்சனை என்னன்னு சொன்னா சுய பெருமை. பயங்கரமா வேலை செய்யும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அது it is camouflaged in different ways. அநேக விதங்களில அது என்ன சொல்றது, மறைக்கப்பட்டு வெளிப்படுது. அந்த காரியங்கள் சுத்தி 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 கடைசியில அதை அப்படியே இது பண்ணி எடுத்துட்டு போனா எங்க வந்து நிக்கிறதுன்னா it is only stands on the pride, self pride. சுய பெருமை. இதுதான் அவன் விழுந்து போனான், மறந்துடாதீங்க. இதுதான் அவன் விழுந்து போனான். ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்குள்ள
பேசும்போது, நினைக்கும் போது, நடக்கும் போது, அல்லது வார்த்தை எடுக்கும் போது ஏதாச்சும் ஒண்ணு இல்ல உடைய சுயமானது வெளிப்படுற மாதிரி தெரிஞ்சு தயவு செய்து உடைக்கணும். அதை வளர்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வசனத்தை எடுத்து தங்களுக்கு அதெல்லாம் காரியங்களை உடைக்கணும். வசனத்தை எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காரியங்களை எடுத்து கர்த்தரை விடமாட்டேன். கர்த்தர் முன்னாடி என்னை எப்படி நிறுத்துவார்? அது கர்த்தருக்கு மகிமைக்கலாம். தன்னுடைய சுய பெருமை. ஏன்னா அசிங்கப்பட்டு போயிட்டேன், விழுந்து போயிட்டேன், இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டு அந்த இடத்துல அவங்கள்ட்ட என்னை வந்து அப்படி நிறுத்தணும். புரியுது அவங்களுக்கு? இந்த கல்வாரி சிலுவை கடந்து போனவர் அப்படி போவே. Praise the Lord. Hallelujah. He just humbled himself. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், தன்னைத்தானே முற்றிலுமாய் அர்ப்பணித்தார், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தார். புரியுது உங்களுக்கு? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா எப்படி இருக்கக்கூடாது? சுய பெருமை அதுல இருக்கக்கூடாது. சுய பெருமை இருக்கக்கூடாது. வசனம் சொல்றது, வசன காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வசனங்கள் எடுக்கும் போது அது சுயத்துல கலந்துடாதீங்க. அது ஒண்ணுக்கும் உதவாது. அது பிரயோஜனம் இல்லை. நீங்க ஜெயம் எடுத்தா கூட நீங்க ஒரு நாளும் இன்னொருத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஏன்னா அதுல ஃபுல்லா மாம்சம் கலந்து இருக்குது. புரிஞ்சுக்கணும். So everything you have to see that your self pride is not there. சுயம் அங்கே இருக்கக்கூடாது. சுய பெருமை இங்க காணப்படவே கூடாது. God, you want God to do something. ஆண்டவர் ஒரு காரியத்தை எதுக்கு செய்யணும்னு சொன்னா என்ன வந்து என்ன பண்றது? எல்லாருக்கும் முன்னாடி என்ன அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அது சுயம். God has to be glorified. கல்வாரி சிலுவையில ஆண்டவர் மகிமைப்பட்டார். ஆமென். Praise the Lord. உயிர்த்தெழுதலில் மகிமைப்பட்டார். நாம வச்சுக்கலாம். சிலுவையில மகிமைப்பட்டார். சிலுவையில வந்து அவர் மகிமை என்னமோ இல்லாத மாதிரி நீங்க இருந்தா. So you have to see the glory of God, not your self-interest. உங்களுக்கு சுயத்துக்கு நான் கஷ்டப்பட்டு இதுல போறாங்க. கடந்து போகிற பாதையில எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் களிப்பான நீரூற்றாய் கண்ணீரின் பாதை மாறல. கண்ணீரின் பாதை மாறல. இவர்கள் மாறினார்கள். கடந்து போகிற பாதையில தேவனை மகிமைப்படுத்த எனக்கு தெரியணும். ரொம்ப முக்கியமானது. சில பாயிண்ட் கரெக்டா புடிச்சுக்கீங்க. தேவ ஆவியானத்தை கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா you have to be a blessing. You have to be a blessing. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா அநேக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஐயா பணமும் காசும் கிடையாது. திரும்ப சொல்றேன், தாழ்வு இது தாழ்மையோ உயர்வோ இல்லை. உங்க வாழ்க்கை பார்க்கும் பொழுது மகிமை வெளிப்படும். ஆமென். நீங்க ஒன்றுமே இல்லாதவர்களை போல காணப்பட்டாலும் அந்த மகிமை உங்களிடத்தில் இருக்குமே. ஆனால் யாவரும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தயவு செய்து என்ன பண்ணி இந்த உலகத்தை போல திங்கிங்க போயிடாதீங்க. பணம் காசு பெருமை பதவி இருந்தா தான் மகிமை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு என்ன சொல்ற மகிமையா ஓட்டம் ஓடுனீங்கன்னு சொன்னா தேவ மகிமை உங்க மேல இருக்கும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுவார். உங்களிடத்துல சேருகிற யாரும் அந்த மகிமையை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வீணான இந்த உலகத்தில் பிடித்துக் கொள்ளாதீங்க. அந்த மாயையில சிக்கிக்காதீங்க. அந்த மோகத்துக்குள்ள போய் நீங்க என்ன வேதத்தை வாசிக்கும் பொழுது பண ஆசிரியர் போறவனுடைய நிலைமை மோசம். ஞாபகத்துக் கொள்ளுங்க. என்னது ஐஸ்வர்யனாக விரும்புகிறவன் அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யோவான் 16:13 சொல்லும் பொழுது சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க வழியெல்லாம் நினைத்து கொண்டா உங்க வழியில உங்களை செவ்வையான பாதையில அவர் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். ஞாபகம் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடந்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 15-16 வாசிக்கலாமா? எபேசியர் 5:15-16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தை
அவருடைய நினைவுகள் உங்க நினைவுகளா மாறட்டும், அவருடைய வழிகளுக்கு வழிகளா மாறட்டும். ரொம்ப ஞாபகமா இருக்கு. இந்த காலம் வந்து பொல்லாததா இருக்கிறது, புரோஜனப்படுத்திக்கணும். ஆமா, உடனே என்ன வேணா கரெக்டாக, ஆனா நீ உங்களுக்கோ அது பார்த்து செம்மையா இருக்கும். ஆமென். அது ஒன்று உங்களை என்ன சேதப்படுத்த முடியாது. அது எத்தனை வந்தாலும் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். அவர் தானிக்கு மேல உங்களை சோதிக்கிறவரே அல்ல. இல்ல, உலகத்திற்கு காட்டும் இருக்கவர் பெரியவர். எத்தனை கொடுமையான பஞ்சம் வந்தாலும் சரி, அது ஜெயம் கொள்ளக்கூடிய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். எத்தனை அவமானம் வந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த கனம் உள்ளவர்களை நடந்து கொள்ள, கண்ணியம் உள்ளவர்களை நடந்து கொள்ளும்படியான கிருபை உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். எத்தனை சத்துருக்கள் எழும்பி எத்தனை அவதூறு பேசினாலும் அவரை நேசிக்கக்கூடிய அந்த கிருபை உங்களிடத்துல இருக்கிறது. ஆமென். மரணமானது ஒரு நாள் உங்களை ஜெயிக்க முடியாது. ஜீவனுடைய நாம் இருக்கிறபடினால மரணம் நமக்கு ஆதாயமாய் நாம் மாற்றிக் கொள்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கண்கள் திறக்கப்படும். ஞானம் உள்ளவர்களா மாறுங்க. ஞானம் மற்றவர்களை போல உலகத்தை போல சேஞ்ச் பண்ணி நீங்க உலகத்தை சேர்க்கிறதுக்கும் உலகத்தை இது பண்ணதுக்கும் நிறைய பணம் வேணும், ஊழியத்துக்கு வேணும், சாப்பிட்றதுக்கு வேணும். ஆனா பணம் வாழ்க்கை இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். காகத்தை வைத்து உங்களுக்கு போஷிக்க தெரியும், விதை வைத்து போஷிக்க தெரியும், தன்னுடைய தூதனை அனுப்பி போஷிக்க தெரியும். அவர் நல்லவர். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்கள் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்க தெரியும். ஆனா பிரச்சனை தெரியுமா, அவர் செயல்படுவதற்கு அவருடைய வழியில நாம் நடக்கிறது இல்லை. அவ்வளவுதான். நம்முடைய சுயம் வெளிப்படுது, சுய பெருமை வெளிப்படுது. நம்மளால வந்து என்ன சொல்றது, able to accept hurt, பாதிக்கப்படுறதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவ்வளவுதான், ஒண்ணும் முடியாது. பாதிக்கப்படுறதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால நமக்கு என்ன பண்ணணும், முன்னேற பார்க்கணும். ஏன்னா சுய வேலை செய்யும். ஐ எம் சம்திங் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏதோ ஒண்ணு, அதனால என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நடக்கிறோம். அதனால தேவ மகிமை பார்க்கறது. ஆனா என்ன சொல்லுகிறோம், ஆண்டவருக்கு தான் எல்லாம் ஊழியம் செய்யறோம், ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்யறோம், ஆண்டவருக்கு தான் வாழ்றேன், ஆண்டவருக்கு தான் சொல்றேன். ஆனா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது ஆண்டவர் அனுப்புனது இல்லை. நன்மையானது எனக்கு கனம் பண்ணாங்கன்னா ஆண்டவர். ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, பிதாவே குமாரனை மகிமைப்படுத்தும். என்ன சொல்றாரு, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். எங்க நேரம் போறாரு. That's what it is. Fulfilling the will of God is why God glorifies you. Praise the Lord. ஏன் தெரியுமா, சிலுவையில போக முடியாது. புரிஞ்சுக்கணும். சிலுவையில போக முடியாது. சிலுவையில போகும் பொழுது ஞாபகத்துக் கொள்ளுங்க, பாவம் செய்யக்கூடாது. சிலுவையில கடந்து போகும் பொழுது பாவம் செய்யக்கூடாது. ஏளனம் செய்வார்கள், அடிப்பார்கள். இப்படிதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் உரிந்து போட்டு நிர்மாணமா வைப்பாங்க. பலனற்றோட போகும், உருக்குலைந்து போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படிதான் உங்களுக்கு உங்களை விட அடிமையிலும் மோசமாக நடத்துவாங்க. கடந்து போகணும். ஆனா எல்லாவற்றையும் எப்படி போகணும் தெரியுமா, அன்புள்ளவராய் கடந்து போகணும். அடிக்கிறவங்களை என்ன பண்ண முடியாது, அன்பு கொஞ்சம் கூட அவங்க இடத்துல குறைய முடியாது. ஏறப்படுத்துற இடத்துல அன்பு குறைய முடியாது. நல்லா புரிஞ்சிருக்கு. வருத்தத்துல கடந்து போகும் பொழுது என்ன பண்ண முடியாது, சோர்ந்து போக முடியாது. ஏன்னா சுயம் என்பது இருந்தாதான் வெளிவரும். சுயம் என்பது இல்லைன்னு சொன்னா தேவன் மாத்திரம் தான் வெளிப்படுவார். கற்றுக்கொள்ளும், சிலுவையில இருந்து கற்றுக்கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வந்து ஜஸ்ட் கிராஸ் அப்படின்னா எனக்கு வந்து விடுதலை கொடுத்துச்சு. நீங்க எல்லாம் செல்ஃபிஷ்னஸ். See, cross is delivered me. But on the cross what did I learn? சிலுவை என்னை விடுதலை ஆக்குனது சத்தியம். ஆனா சிலுவையினால நான் எதை கற்றுக்கொண்டேன்? எடுத்து பாருங்க, எல்லா பாடங்களும் சரி, எல்லாமே எங்கிட்ட இருக்கும். சிலுவையினால எனக்கு உண்டான லாபம் என்ன? இதுல வேற ஒரு சில பேர் பாருங்க, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே கொண்டு போனீங்க. ஆமா,
அவர் கடந்து போகிற பாதையெல்லாம் அழுகுறது. கன்னத்தில் அவர் ஓங்கி இறைங்க, சின்ன பிள்ளை போல அவர் ஏங்கி நின்றார். அந்த பிளாக்கம் இவங்க ஃபீலிங்ஸ். Around the cross, Jesus never changed. சிலுவை மரணம் அவரை மாற்றாது. அதே அன்பு. பிதாவே, இவளை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார். The same love. ஸ்ரீயே, இதோ உன் மகன், இதோ உன் தாய். ஏன் என்னை கைவிட்டேன்? Everything he just went with it. Nothing changed. அவருடைய கேரக்டர் ஒன்று தெய்வம் சொல்லிடாதீங்க. அவர் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர் நம்மை போல ஆனார். தாகம் இருந்தது, பசி இருந்தது. ஆனா வேதம் சொல்லுது அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு தெய்வமா இருந்து சோதிக்கப்பட முடியும். ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். It is divine. ஞாபகத்துக் கொள்ளுங்க. He can have only theory. என் பாடுகள், நான் கடந்து போகிற கஷ்டங்கள் எல்லாம் அவர் தெய்வமா மாத்திரம் இருந்தாருன்னா he knows theory. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. என்னை போல மாம்சத்துல இரத்தத்துல வந்து என்னை போல பாடுபட்டு பாவம் செய்யாத இருந்தார். இன்றைக்கு நான் அதை கொண்டுதான் நான் ஜெயமெடுக்கணும். ஆமென். எனக்காக ஒருவர் மாம்சத்தை இரத்தத்தை எல்லாத்தையும் விட்டு வந்து இந்த பூமியில எல்லாத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்தார் இருந்தார். இன்றைக்கு நானும் ஜெயமா இருக்கும்படி அவரிடத்துல இருந்து நான் கற்றுக்கொள்வேன். அவருடைய வழிகள்ல போவேன். சுயம் சாபம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. என்னுடைய வழிகளை போனீங்கன்னா your life is a different one. ஆமென். ஆமா, அது மேன்மையானது. இந்த உலகத்துக்கு உலகத்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த உலகம் அதை மேற்கொள்ளவே முடியாத லைஃப் ஸ்டைல். அந்த அன்பை ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 1 தீமோத்தேயு 4:14 இப்படியாக பவுல் அங்கே சொல்கிறார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிலை கொண்டிருப்பா. ஏன்னா உன்னை மட்டும் இல்ல, உன்னுடைய பிரசங்கத்தை அல்லது உன்னுடைய சாட்சியை, நீ சொல்லுகிற சுவிசேஷத்தை கேட்கிறவங்களும் ரட்சிக்கப்படுவார். ஆமென். So your lifestyle is very important. தேவனுடைய வழிகளை கடந்து நம்ம நடந்து போகணும். அதனால அவர் என்ன பண்றாரு? பார்க்கிறதுனா பண்ற சும்மா இல்ல, நம்மோடு பேசுகிறார், நம்மோடு கூட இடப்படுகிறார். தோமா வராது சொல்றாரு, கையை போட்டுருந்தான். ஏன்னா நீ விசுவாசம் பண்ண, அவிசுவாசமாய் இராது. ஏன்னா அவிசுவாச வாழ்க்கை இருந்தா நீ என் வழியில் ஓட முடியாது. விசுவாசம் பண்ண என்ன பார்த்துச்சோன்னா, எப்படி ஆகிலும் நாம் தீவிரமாக நிறுத்த வேண்டும் என்பது அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதான் சொல்ற இடத்துல கற்றுக்கொள்ளுங்க, இடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், என் வழியில போங்க. ஆமென். இந்த வழியில் வேண்டாம். ஏன்னா உங்களுக்காக நான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன். உங்கள் ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சாக்குபோக்கு சொல்லிக்கொண்டு நம்ம ஓட வேண்டாம். மல்யுத்தம் செய்கிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்தால்தான் அவன் முடிசூட்டப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால வருஷ நாட்களில தேவ சமூகத்தை அதிகமாக ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழிகளில நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சுயத்தை கொள்ளுங்க. சுய பெருமைகள் வேண்டாம், சுயமான வேண்டாம். சும்மா பேச்சுகள் எல்லாத்தையும் அது அறியாத போடுறது போது கிளம்பி பேச்சுகள் இது அது வம்ச வரலாறு எல்லாம் நிறுத்துங்க. வேண்டாம். நாங்களாம் எடுக்கல, நீங்க எல்லாம் வாசிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இதெல்லாம் டைம் வேஸ்ட். இது ஒன்றுக்கும் உதவா. நம்ம ஓடுகிற ஓட்டம் அது லாபமா இருக்கணும். ஞானம் உள்ளவர்களாய் போடும். நமக்கு எது லாபமோ அதை நம்ம எடுத்துக்கணும். இயேசு மாத்திரமே நமக்கு லாபம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கண்கள் மூடி இருக்கிற வேலை